போயிருக்காளா? நாங்க இங்க வர்றது நல்லா தெரியும். இந்த நல்ல விஷயத்துக்கு நான் வந்திருக்கிறதும் தெரியும். மனுஷங்க மேல ஒரு மட்டு மரியாதை இருந்தா தானே. அம்மா, நாங்க ஒண்ணு எங்க பொண்ண மட்டு மரியாதை எல்லாம் தெரியாம வளர்க்கல. அவ பெரிய பொறுப்புல இருக்கிறவ. ஒரு ஆத்திரம் அவசரம்னா போய்தானே ஆகணும். அதுக்காக அக்கா பேசாம இரு. கங்கா இப்ப வந்துருவா. நீ கொஞ்சம் உள்ள வா, உனக்கு வேலை இருக்கு. வாக்கா. வா. நீங்களாம் பேசிட்டு இருங்க. கங்காவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து தகவல் சொல்லிடுறேன். சரிங்க அண்ணே. அக்கா, அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம், நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீ சும்மா இரு. அமைதியா இருந்தா நாம கிள்ளுக்கிறை ஆயிடுவோம். பதிலுக்கு பதில் பேசினாதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். அப்படி சொல்லுங்க அத்தை. இங்க இருந்து போற வரைக்கும் வாய திறந்த தெரியும்ல. மங்காக்கா, அதான் பேச வேணான்னு சொல்லிட்டாங்களே, வா வேலை பாப்போம். இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம பேசிட்டு. என்ன இளவஞ்சி, எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் அத்தை சொன்னதை கேட்டல? என் மேல ஏதாவது ஓர வஞ்சியா? அக்கா, இந்த இளவஞ்சி இங்க வந்தது கங்காவுக்கு சோறு ஊட்டுறதுக்காக இல்ல. அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக தான். இது எங்க அத்தைக்கு தெரியல, பாவம். இளவஞ்சி கொஞ்சம் அடக்கி வாசிடி. யாருக்கு அதுல விழுந்துற போகுது. ஐயோ, இந்த ரகசியமே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். கங்கா வந்ததும் அவ வயித்த தடவி பார்த்து அவ கர்ப்பமா இல்லைங்கறத கண்டுபிடிச்சதும் கோயில்ல உழப்பமே சூற தேங்காய் அது மாதிரி டொப்புன்னு சபையில போட்டு உடைச்சிடுவேன். நான் நல்ல செய்தியோட வருவேன்னு அங்க என் அப்பா எனக்காக காத்துட்டு இருக்காரு. நாம அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி போனோம்க்கா. கங்கா கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா கங்காவோட மாமனாரும் மாமியாரும் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. நினைச்சு பாரு மங்காக்கா, கங்கா வாழா வெட்டியா நம்ம கண்ணெதிரிலே நடமாடுறத கற்பனை பண்ணி பாருக்கா. நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. எனக்கு என்ன இப்பவே வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு இளவஞ்சி. ஐயோ, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கங்கா நிஜமாவே கர்ப்பமா இருந்து நீ இப்படி வேவு பார்க்க வந்தது ஐயாவுக்கு தெரிஞ்சா ஐயா உன்னை வாழ வெட்டி அனுப்பிட மாட்டாரு. அதெல்லாம் நடக்காது. நான் சொல்றதுதான் நடக்கும். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை எந்த மண்ணுல கட்டிருக்காங்க, எத்தனை செங்கல் வச்சிருக்காங்கன்னு சோதிச்சுல பாத்துட்டு இருக்கோம். இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ கோட்டை கட்டுற மாதிரில இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே அடுத்தவங்களுக்கு ஆபத்து. இதுல ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களே, அதான் என்ன கலாட்டா பண்ண போறீங்கன்னு கேட்டேன். ஏய், என்னடி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வர வர வார்த்தை பேச்சு எல்லாமே ஒரு தினுசா இருக்கு. ஏன் இருக்க கூடாது? நாம எல்லாரும் ஒன்னா வந்தோம். நாங்க எல்லாம் அங்க இருக்கும்போது நீங்க மட்டும் இங்க வந்து பூந்துக்கிட்டா யாருக்குதான் சந்தேகம் வராது? ஐயோ அக்கா, இவ ஒரு ஓலப்பாய். விட்டா ஏதாவது லபோதிபோன்னு கத்திக்கிட்டே இருப்பா. வாக்கா, இந்த வீட்ல வேற ஏதாவது நிம்மதியான இடம் இருந்தா அங்க போய் உட்காருவோம். வா. போறதுன்னா நீ போக்கா. மங்காக்கா என் கூட இருக்கட்டும். ஏன் 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 மங்காக்கா என் கூட தான் இருக்கும். வாக்கா. இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த மங்காக்கா உன் கூட இருக்கும்போது ஏன் கூட இருக்க கூடாதா? இத பாரடி, அவங்க உன் கூட எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஏன் கூட தான். வாக்கா, நீ வா, கைய கூட வா. ஏ, மங்காக்காவை நீங்க குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? சரி, அப்படியே எடுத்திருந்தாலும் எவ்வளவுக்கு எடுத்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. கடவுளே, ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன மத்தல மாதிரி மாட்டி விட்டு என்ன காப்பாத்துப்பா. ஏய், வீம்புக்குனே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட கஞ்சிக்கு கையேந்தி நிக்கல, என் பேரு இளவஞ்சி இல்ல. வாக்கா, இவகிட்ட போய் பேசிட்டு போங்க போங்க.
என்னத்த இது? நாம இங்க வந்து முழுசா 3 மணி நேரம் ஆகுது. கங்காவை இன்னும் காணோம். நாம பாத்துட்டு வந்த நல்ல நேரமும் போயிடுச்சு. கங்காக்கு இங்க வர ஆசை இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஏய், நல்ல நேரம் போனா என்ன? நல்ல நேரத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்சோம். அதுதான் கணக்கு. கங்கா இப்ப வந்துருவா. அண்ணே, கங்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா அண்ணே? அவ என்னென்ன சொன்னா? பெரிய கோயிலுக்கு மினிஸ்டர் வந்துக்காராமா. நான் அவர் கூட தான் இருக்கிறேன். அவர் புறப்பட்டு போனதும் உடனே வந்துடுறேன்னு சொன்னாமா. மினிஸ்டர் கூட போயிருக்காளா? அது சரி. அத்தை, எனக்கு என்னமோ நாம கட்டிட்டு வந்த சாப்பாட்ட ராத்திரி தான் சாப்பிடுவோம் போல இருக்கு. பசி இப்பவே கண்ணு கட்டுது அத்தை. இளவஞ்சி, வேணும்னா எங்க வீட்ல சமைச்சது இருக்கு, சாப்பிடுமா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஏண்டி, ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன, உயிர் போயிடுமா? ராத்திரி 12 மணி ஆனாலும் கங்காவை பார்த்துட்டு தான் நாம போறோம். அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இந்த விசேஷத்துல கங்காக்கு கலந்துக்க விருப்பம் இல்லையோன்னு நினைக்கிறேன். பின்ன பாருங்களேன், வராத நாமெல்லாம் வந்திருக்கோம். நம்மள வரவேற்க வேண்டியவ எங்கேயோ போய் உட்கார்ந்திருக்கா. அப்படின்னா நாம இங்க வரதும் இந்த விசேஷம் பண்றது அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அக்கா, வாய் புளிச்சுச்சோ இல்ல மாங்காய் புளிச்சுச்சோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. ஐயா இல்லாம நாம இங்க வந்திருக்கோம். கௌரவமா வந்து கௌரவமா போகணும். ஏய், இப்ப நான் என்ன கௌரவ குறைச்சலா பேசிட்டேன்? என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? வடிவு, நிச்சுமாருமா. ஏண்டி, இப்ப நீ இங்க பேசுனது ரொம்ப கௌரவமா இருந்துச்சா? இங்க பாரு, இங்க நாம மட்டும் இல்ல, புரிஞ்சு பேசு. நான் ஒண்ணு யார் மனசையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல. அந்த கங்கா ஏற்கனவே என் மனசு நோகடிச்சுட்டா தெரியுமா? எப்ப? அன்னைக்கு நானும் மங்காக்காவும் கங்காக்கு குங்கும தடவை வந்தோம்ல, அன்னைக்குதான். நான் எவ்வளவு ஆசையா குங்குமத்தை அவ வயித்துல தடவை காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா அவ என்னடானா, நான் துக்க வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன தொடாதீங்கன்னு அவமானப்படுத்திட்டா. அடிப்பாவி, அன்னைக்கு நான் குங்குமத்தை தடவனியான்னு கேட்டப்போ தடவனேன்னு சொன்னேன். அது குழந்தை உதைச்சுதான்னு கேட்டப்போ உதைச்சுதுன்னு சொன்னேன். உங்க மனசும் ஐயா மனசும் வேதனைப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். அதுக்காக நடந்த சம்பவத்தை சில பேர் முன்னாடி அப்படியே சொல்ல முடியுமா? ஏண்டி, இப்ப நீ என்னதாண்டி சொல்ல வர? விடுங்க நீ. இளவஞ்சியை பத்தி நமக்கு தெரியாதா? மனசுல எதையுமே வச்சுக்காம தண்ணி குடத்தை தரையில கொட்டின மாதிரி கொட்டிடுவா. அந்த மாதிரி மனசுல வச்சுக்காம கொட்டினா பரவாயில்லையே. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க அக்கா இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இத பாரு, நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ குறுக்க குறுக்க பேசாத, கம்முனு இரு. சரிம்மா, பெரியவ நான் கேக்குறேன், கங்காவை பெத்தவ நான் கேக்குறேன், நீ என்னதான் சொல்ல வர? கங்காவுக்கு இந்த விசேஷத்துல கலந்துக்க விருப்பமே இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். கங்காவுக்கும் செல்வக்கண்ணனுக்கும் சரிப்பட்டு வரல. அக்கா, நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் ஏன் சும்மா இருக்கணும்?
ஆ? அவங்க பேசுனா நான் பேசக்கூடாதா? பேசுங்கம்மா, நல்லா பேசுங்க. வேணான்னு சொல்லல, ஆனா நல்லதை மட்டும் பேசுங்க. நல்லது பேசுறதை விட நிஜத்தை பேசுறோம், அதான் முக்கியம். சரிம்மா, நிஜத்தை மட்டும் பேசுங்க. என்ன நிஜம்? அண்ணி வேண்டாம் அண்ணி, இந்த பேச்சு வளர்ந்துகிட்டே போகும், இதோட விட்டுடுங்க. பேச விடலன்னா பேசாமலே இவங்க பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க. அம்மா, நீங்க பேசுங்கம்மா. நீங்க உங்க வீட்ல இருக்கிறதுனால இங்க நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியல. ஓ, உள்ளூர்ல இருக்கிற எங்களுக்கு தெரியல, வெளியூர்ல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. பரவாயில்லையே, ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. சரிம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் எந்த வகையில ஒத்து வரல? செல்வக்கண்ணன் சென்னையில இருக்கிறப்போ கங்கா அவன் கூட வாழாம இங்கேயே இருக்கணும். என்னம்மா அது? கங்கா ஒரு அரசாங்க அதிகாரி. ஏமா, அவ நினைக்கிற மாதிரி அவ கேக்குற இடத்துக்கெல்லாம் அரசாங்கம் இடமாற்றம் தருமா? மனசு இருந்தா செய்யலாம். பரவாயில்லையே, சரியாதான் சொன்னீங்க. ஏன் அத்த, புருஷன் முக்கியமா வேலை முக்கியமா? கங்கா இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் அந்த சப் கலெக்டர் பதவிய நான் எப்பவோ ராஜினாமா பண்ணிருப்பேன். நீங்க பண்ணிருப்பீங்க. ஏன்னா கலெக்டருக்கான படிப்பை நீங்க படிக்கல இல்ல. நிச்சயமா ராஜினாமா பண்ணிருப்பீங்க. அத்த, இவ கிண்டல் பண்ணி பேச்ச மாத்த பாக்குறா. ஐயோ, நான் நிச்சயமா சொல்றேன், கங்காவுக்கு 5 சோறு சாப்பிடுறதுல விருப்பமே இல்ல. ஐயோ, இதுக்கு மேல நான் மறைச்சனா கங்கா மாதிரி நானும் உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். நான் உண்மையை சொல்லிடுறப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அக்கா, அத்தை, உண்மை என்னன்னா அது வந்து வரமாட்டான்னு நினைச்சா வந்துட்டாளே. கங்கா, வா கங்கா. பெரியமா, வாமா கங்கா. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ ஏண்டா மன்னிப்பு கேக்குற? உனக்காக கொஞ்ச நேரம் நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதானே. பொறுப்புல இருக்கிறவ நீ, போனமா வந்தமான்னு இருக்க முடியுமா என்ன? நீ வர வரைக்கும் நாங்க எல்லாரும் பொழுதுபோக்கா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அத்தை, நான் பேசுறது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கா? ஏய், என்னைக்குடி உன் பேச்ச நாங்கெல்லாம் பெருசா எடுத்திருக்கோம். கங்கா, நீ போய் முகம் கழுவிட்டு புடவை மாத்திட்டு வா. சரி பெரியமா. போ. கங்கா, புடவை மாத்த போறியா? இரு, நானும் வரேன். ஏய், நீ எதுக்கு? நீ போமா, அவளுக்கு வேற வேலை கிடையாது. நீ போ. சரி பெரியமா. ஏண்டி, அவ என்ன 5 மாடி கட்டடமா இப்ப கட்ட போறா? நீ போய் கூட மாட உதவி பண்றதுக்கு புடவை தானடி கட்ட போறா? ஒரு மாவட்டத்தையே கட்டி காக்குறவளுக்கு புடவை கட்ட தெரியாதா? ஏய், அவளை கூட்டிட்டு போ. போ, போ போடி. அக்கா, புடவை கட்டி விடுற சாக்குலையாவது அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எங்க அத்தை சொதப்பிட்டாங்க. அக்கா, கங்காவோட கல்ல நாடகத்தை கலைக்கிற வாய்ப்பு கை மீறி போயிடுச்சு. இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். புடவை கட்டிட்டு வர கங்காவோட வயிறு மேடா இருக்கா இல்ல பள்ளமா இருக்கான்னு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுக்கா. பாக்குறேன். என்ன பண்றா? இன்னும் காணுமே. உலகத்துல இல்லாத புடவை கட்டுறா. வர வைத்த பாரு, வைத்த பாரு. நீங்க 5 சோறு கொண்டு வந்திருக்கீங்கல்ல அண்ணி, நாங்க உங்களுக்கா விருந்தே செஞ்சு வச்சிருக்கோம், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க அண்ணி. கங்கா வந்தாச்சு. கங்கா, பூஜை ரூம்க்கு கூட்டிட்டு போலாம் அண்ணி.
வாமா. அக்கா ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையே இளவஞ்சி, அது புள்ள மேடா இல்ல புடவை மேடான்னு கண்டுபிடிக்க முடியலையே. உன்னை நம்பி இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். நான் எப்படியாவது அவ வயித்த தொட்டு பாத்திரலான்னு பார்த்தா வாய்ப்பே தர மாட்டேங்கிறாளே. வடிவு, அத்தை. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வாமா. சரி பெரியம்மா. மாமா கங்கா வா. வாமா. இளவஞ்சி, அண்ணி நீதான் முதல்ல ஊட்டணும். வாமா, வந்து ஊட்டி விடு. ஊட்டுடி. மாட்னடி, கர்ப்பமாவா இருக்க? இப்ப தெரியும்டி.